தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தங்களது குடும்பத்தினர் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் மகன் வீடியோ வெளியிட்ட நிலையில் போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் நிலத்தகராறில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் ஜாகிர் ஹுசேன் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு நெல்லையில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. விஸ்வாஜானி, நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் ஜாகிர் ஹுசேன் பிஜிலி. இவர் முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் ஆவார். இவர் கடந்த 18ஆம் தேதி அந்த பகுதியில் உள்ள மசூதிக்கு சென்றுவிட்டு நேரடியாக தங்கள் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த போது அவரை ஒரு கும்பல், 3 பேர் கொண்ட கும்பல் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் அவர் மீது சரமாரியாக வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக 2 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். ஒருவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளார்கள். மேலும் ஒரு பெண்ணை போலீசார் தேடி கொண்டு வருகிறார்கள். என்றால் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கும் கிருஷ்ணமூர்த்தி என்ற முகமது தௌஃபீக் அவர்களின் மனைவி நூர் நிஷாவை மட்டும் தற்போது வரை போலீசார் தேடிக்கொண்டு வருகிறார்கள். அவர் கேரளாவில் பதுங்கி இருக்கலாம் என கூறப்படுவதன் காரணமாக அங்கே தனிப்படை போலீசார் வந்து சென்றுள்ளார்கள். இந்த நிலையில் அவருடைய மகன் இன்சூர் ரஹ்மான் இன்று காலையில் ஒரு சமூக வலைத்தளங்களில் தனது உயிருக்கும் தங்கள் குடும்பத்தினர் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதாகவும், இன்று காலையில் ஒருவர் நேரடியாக இருசக்கர வாகனத்தில் அந்த வழியாக ஹெல்மெட் அணிந்து வந்தவர் தங்கள் வீடுகளை போட்டோ எடுத்துக்கொண்டு சென்றதாலும், மேலும் தங்களால் இந்த வீழ்ச்சி எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு முக்கிய குற்றவாளியாக இருப்பவரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த கிருஷ்ணமூர்த்தி என்ற முகமது தௌஃபீக்கை பிடித்தார்கள். ஆனால் ஒரு பெண்ணை போலீசார், தமிழக போலீசார் பிடிக்க முடியாமல் தற்போது வரை அவர் திணறிக் கொண்டு இருப்பதாகவும், இதனால் அவர் நேரடியாக வரக்கூடிய சாட்சிகளையும் கலைத்துக் கொண்டு வருவதாகவும் அவர் தன்னுடைய இந்த சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய வீடியோவை வந்து வெளியிட்டிருந்தார். மேலும் தங்களுக்கான பாதுகாப்பு இல்லாத நிலைமைதான் தமிழகத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த செய்தியை நம் ஜெயா பிளஸ் செய்தியில் உடனடியாக ஒளிபரப்பு செய்தோம். இந்த செய்தியை குறிப்பாக ஜெயா பிளஸ் செய்தியின் எதிரொலியாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் உடனடியாக அவரது வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு என்பது நியமிக்கப்பட்டுள்ளது. என்றால் சிறப்பு உதவி ஆய்வாளர் தலைமையில் அந்த துப்பாக்கியை ஏந்தியபடி போலீசார் தங்கள் பாதுகாப்பில் வந்து அமர்த்தப்பட்டுள்ளார்கள். மேலும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் பல்வேறு மிரட்டல்கள், குறிப்பாக இது போன்ற ஒரு பயத்துடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். மேலும் தமிழக அரசு ஏற்கனவே வந்து ஜாகிர் ஹுசேன் தமிழக முதலமைச்சருக்கு பல்வேறு கோரிக்கை வைத்த பிறகும் அவரை பாதுகாப்பதற்காக தமிழக அரசு தவறிவிட்ட நிலையில் அவரது மகன் மற்றும் அவர் குடும்பத்தினர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவரோட உறவினரின் கோரிக்கையாக உள்ளது. ஜனனி, நெல்லையிலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.